NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஆர்பிலிருந்து ரீசெண்டாக 6/4/2025 அன்னைக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இன்ஜினியரிங் காலேஜ் போஸ்ட்டுக்கான ஒரு எக்ஸாம் நடந்தது. அந்த எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து சப்ஜெக்ட் வைஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரிய சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து அதோட கொஸ்டின்ஸ் அதோட சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ இந்த வீடியோவில் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அது எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக்கல் மிஷினை பொறுத்தவரையில டிசி மிஷின்ஸ்ல பாத்தீங்கன்னா 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல வந்து 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இண்டக்ஷன் மிஷின்ஸ் கான்செப்ட்ஸ்ல 3 கொஸ்டினும், சிங்கரஸ் மிஷின்ஸ் சிங்கரஸ் மோட்டார் அண்ட் சிங்கரஸ் ஜெனரேட்டர் அதுல வந்து 6 கொஸ்டினும், அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் மிஷின்ஸ் அதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸையும் நம்ம இந்த ஒரு வீடியோல சால்வ் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கிடும். ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இது 2 வீடியோவா பிரிக்கும். ஸோ பார்ட் 1 பார்ட் 2. பார்ட் 1ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 9 கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸ் கான்செப்ட்ஸும் டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். பார்ட் 2ல பாத்தீங்கன்னா இந்த ரிமைனிங் கான்செப்ட்ஸ் இண்டக்ஷன் மிஷின்ஸ், சிங்கரஸ் மிஷின், ஸ்பெஷல் மிஷின்ஸ் இந்த 3ஐயும் பார்ட் 2ல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் 1 டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்து வரக்கூடிய இதுல வந்து பார்ட் 2 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் டிசி மிஷின்ஸ்ல உள்ள 3 கொஸ்டினை 1 by 1 சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் எல்லாம் ரீட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிசி ஷண்ட் ஜெனரேட்டர் சொல்லியிருக்காங்க 220 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெர்மினல் வோல்டேஜ் சரியா சப்ளைஸ் பவர் பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் பவர் சொல்லியிருக்காங்க. டெர்மினல் வோல்டேஜ் 200 வோல்ட் சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க 0.5 ஓம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜென்ரேட்டட் வோல்டேஜ் என்ன அப்படிங்கிறத சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு டிசி மிஷின்ஸ் ஷண்ட் ஜெனரேட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் நமக்கு ஞாபகம் வரணும். அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஷண்ட் ஜெனரேட்டருங்கும் போது என்ன பண்ணா கரண்ட் வந்து உற்பத்தியாகி வெளியே தான் போகும், வெளியே லோடுக்கு போகும் கரண்ட். ஷண்ட்டுங்கிறதுனால இந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து பேரலா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ஷண்ட் ஜெனரேட்டரோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ். ஷண்ட் மோட்டார்னா கரண்ட் என்ன இருக்கும், இங்கிறது இன்ஃப்ளோ இன்புட்டாக இருக்கும் கரண்ட் வந்து. பட் ஜெனரேட்டருங்கிறதுனால கரண்ட் வந்து அவுட் ஃப்ளோவாக இருக்கும். ஓகேவா? ஜெனரேட் ஆகி வெளியே போகும். மோட்டார் வந்து கரண்ட் கன்சியூம் பண்ணும். ஸோ அது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகே. இப்போ நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கண்டுபிடிக்கணும்னா ஜெனரேட்டர் வோல்டேஜ் இபி கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ என்ன பண்றேன், வோல்டேஜ் இபி இஸ் ஈக்குவல் டு இதுக்கு இந்த கேவில் அப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும் இபி இஸ் ஈக்குவல் டு வி பிளஸ் ஐஏஆர்இ. இபி இஸ் ஈக்குவல் டு பி இந்த டெர்மினல் வோல்டேஜ் பிளஸ் ஐஏஆர்ஏ இந்த ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் டிராப். சிலலாம் இந்த பிரஷ் டிராப் கொடுத்துருப்பாங்க. இதில் பிரஷ் டிராப் கொடுத்தாங்கன்னா அதையும் சேர்த்துக்கணும். பிரஷ் டிராப் கொடுக்கலாம் அது நெக்லிஜிபிள் வேல்யூ 0 எடுத்துக்கலாம். ஓகேவா? இது ஃபார்முலா. ஸோ இதுதான் ஜெனரேட்டர் வோல்டேஜ். அப்போ இந்த ஜெனரேட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு டெர்மினல் வோல்டேஜ் வேணும். டெர்மினல் வோல்டேஜ் 200 வோல்ட்னு கொடுத்துருக்காங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வேணும் 0.5 ஓம்ஸ் கொடுத்தாங்க. நமக்கு வந்து ஐஏ வேல்யூ வேணும். இந்த ஐஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐஏ வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ ஐஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ணுறேன். கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ண என்ன வரும், இன்கமிங் கரண்ட் வந்து ஐஏ, அவுட் கோயிங் கரண்ட் பார்த்தீங்கன்னா ஐஎல் பிளஸ் ஐஎஸ் கேட்ச். கிர்ச்சாஃப் கரண்ட்ல அப்ளை பண்ண இந்த இது கிடைச்சிருதா? ஸோ அப்போ ஐஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஐஎல் வேல்யூ தெரியணும், ஐஎஸ் கேட்ச் வேல்யூ தெரியணும். இங்க இப்போ ஐஎல் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, லோட் சைடில் டெர்மினல் கரண்ட், டெர்மினல் பவர் கொடுத்துருக்காங்க 4 கிலோவாட், டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஐஎல் இஸ் ஈக்குவல் டு பி பை பி, பவர் பை வோல்டேஜ். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட், வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 200 வோல்ட். ஸோ சிம்பிளி பண்ணா 20 ஆம்ஸ் கிடைச்சிருக்கு. ஐஎல் வந்து 20 ஆம்ஸ் கிடைச்சிருச்சு. அடுத்து ஐஎஸ் கேஜ் கண்டுபிடிக்கணும். ஐஎஸ் கேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஆர்எஸ் கேஜ் வேல்யூ வேணும், ஷண்ட் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வேணும். ஷண்ட் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த சப்ளை வோல்டேஜ் இதுவும் பேரலல். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஐஎஸ் கேஜ் இஸ் ஈக்குவல் டு பி பை ஆர், பி பை ஆர்எஸ் கேஜ்னு போடலாம். பட் இங்கே வந்து ஷண்ட் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸே கொடுக்கல. அப்படி கொடுக்காத பட்சத்தில் இந்த ஷண்ட் கரண்ட் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஷண்ட் கரண்ட் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காதனால இது நெக்லிஜிபிள். சரியா? அப்போ என்ன வரும், ஐஎஸ் கேஜ் வேல்யூ 0 எடுத்துக்கலாம். அப்போ என்ன வரும், ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஎல் கிடைக்கும். ஐஎல் இஸ் 20 ஆம்ஸ். சரியா? இப்போ இந்த நம்ம ஜெனரேட்டர் வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான எல்லா வேல்யூஸ்ல இருக்கு. ஸோ சப்ஜெக்ட் பண்றேன். சப்ஜெக்ட் பண்ண எனக்கு என்ன வரும் அப்படின்னா இபி வேல்யூ 210 வோல்ட் கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. இதில் சொல்லியிருக்காங்க நம்ம டார்க் கண்டுபிடிக்கணும். டார்க் நம்ம வந்து இந்த டிசி மிஷின்ஸை பொறுத்தவரையில ஒவ்வொரு கான்செப்ட்ஸ்க்கும் யூடியூப்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்க்கு ஒரு மொத்த சிங்கிள் வீடியோவில் ஃபுல் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ற மாதிரி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு கான்செப்ட் வேணும்னா அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா அந்த கான்செப்ட்ஸ் கிடைக்கும். அந்த கான்செப்ட்ஸ் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அந்த கொஸ்டினோட லிங்கை வந்து இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க அதை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த கொஸ்டினை பார்க்கலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா டார்க் டெவலப்டு கண்டுபிடிக்கணும். டார்க் டெவலப்டு சரியா. அடுத்து டிசி சீரிஸ் மோட்டர் கொடுத்துருக்காங்க. டிசி சீரிஸ் மோட்டர் டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்தாங்க 200 வோல்ட்னு சொல்லிட்டாங்க. ஆர்பிஎம் ஸ்பீடு வந்து 300 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. கரண்ட் டிராயிங் கரண்ட் அப்போ லோடு கரண்ட் 20 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க 0.6 ஓம், ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்தாங்க 0.4 ஓம்ஸ் கொடுத்தாங்க சரியா. எக்ஸ்டர்னல் ரெகுலேட்டர் ரெசிஸ்டன்ஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டார்க் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ டார்க் பேசிக் ஃபார்முலா என்ன? பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். தெரியும், பவர் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். இந்த டார்க் கண்டுபிடிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ பவர் டெவலப்டு இன் டிசி மிஷின்ஸ் ஈக்குவல் டு டார்க் இன்டு ஆங்குலர் ஸ்பீட். ஓகே, அப்போ இந்த மிஷின்ஸ் டிசி மிஷின்ஸ் அப்போ பவர் டெவலப்டு என்னவா இருக்கும்? இன்டியூஸ்டு வோல்டேஜ் இன்டு ஆர்மேச்சர் கரண்ட் தான் இருக்கும். டிசி மிஷின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பவர் டெவலப் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் இன்டு கரண்ட். டிசி மிஷின்ஸ் பவர் ஃபேக்டர் எதுவுமே வரப்போறது இல்லை. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அப்போ பவர் டெவலப்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து இந்த ஜென்ரேட்டட் வோல்டேஜ் வேணும், ஆர்மேச்சர் கரண்ட் வேணும் சரியா. ஸோ அந்த டிசி சீரிஸ் மோட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஈக்குவலன்ட் சர்க்யூட்ஸ் நமக்கு தெரியும். இன்னும் அந்த ஃபீல்டு வைண்டிங் வந்து சீரிஸாக இருக்கும். அப்போ அந்த ஃபார்முலா என்ன வரும்? டி சீரிஸ் மோட்டரோட ஃபார்முலா மோட்டார் ஃபார்முலா சரியா. இது ஜென்ரேட்டர், இது மோட்டார். அப்படின்னா வரும் V is equal to EB plus IA into RA plus RAC. ஏன்னா சீரிஸ் மோட்டர் ஆர்மேச்சர் வைண்டிங்கும் இந்த ஃபீல்டு வைண்டிங் சீரிஸ் இருக்கிறதுனால ஆடே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் பார்த்தீங்கன்னா சீரிஸ்னா எல்லா கரண்டும் சேம், லோட் கரண்டும் ஆர்மேச்சர் கரண்டும் சேமாக இருக்கும் சரியா. இங்கே வந்து லோட் கரண்ட் கொடுத்தாங்க IL 20 amps, அதுவுமே ஆர்மேச்சர் கரண்ட் சேம் ஏன்னா இது சீரிஸ் மோட்டார். ஓகே, ஸோ இதில் IA வேல்யூஸ் நோன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் வேண்டி இருக்கு. V வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 200 வோல்ட் கொடுத்துருக்காங்க. IA வேல்யூஸ் நோன், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ்லாம் கிவன். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணிடலாம்? EB வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இது சிம்பிளை பண்ணால் EB வேல்யூ கிடைக்கும். EB வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 180 வோல்ட் எனக்கு கிடைச்சிச்சு. EB வேல்யூஸ் நோன், IA வேல்யூஸ் நோன். அப்போ இது என்ன பவர்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, பவர் வேல்யூஸ் நோன். இதை ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 300 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டார்க் டெவலப்டு கண்டுபிடிக்கிறதுக்கு எல்லா பேராமீட்டர்ஸ் நோன், அந்த எல்லா வேல்யூஸில் சப்ஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும் சரியா. பவருக்கு உள்ள வேல்யூ வந்து என்னது? 180 × 20. N பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 300 ஆர்பிஎம். சிம்பிளை பண்ணுறேன். சிம்பிளை பண்ணி எனக்கு கிடைக்குன்னா 360/π கிடைக்கும். ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகே, அடுத்து மூணாவது கொஸ்டின்ஸ் டிசி மிஷின்ஸில் கடைசி கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசி மிஷின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து 4 சொல்லிட்டாங்க. லேப் கனெக்டட் வைண்டிங் சொல்லியிருக்காங்க. காயில்ஸ் வந்து 80 காயில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 ஓம்ஸ். ஓகேவா, என்ன அடுத்து நல்லா ரீட் பண்ணுங்க. ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்ன வேல்யூ? ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் ரீவைண்டிங் இந்த ஆர்மேச்சர் வைண்டிங் as வேவ் வைண்டிங். ஃபர்ஸ்ட் லேப் வைண்டிங்கா இருக்கு. அப்போ அதனுடைய ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் 0.4 ஓம். அந்த வைண்டிங்கை அப்படியே நம்ம என்ன பண்றோம்? ரீவைண்ட் பண்ணி வேவ் வைண்டிங்கா மாத்தினாங்கன்னா அப்போ ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிள் ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். இதுல அப்போ லேப் வைண்டிங்னா எப்படி இருக்கும், வேவ் வைண்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஸோ லேப் வைண்டிங்னா என்ன அப்படின்னா P is equal to A, அதாவது நம்பர் ஆஃப் பேரலல் பாத்ஸ் is equal to நம்பர் ஆஃப் போல்ஸ். இங்க நம்பர் ஆஃப் பேரலல் பாத் எத்தனை? போல் வந்து 4 சரியா. லேப் வைண்டிங்க்கு எப்பவுமே நம்பர் ஆஃப் பேரலல் பாத் எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் போல் இருக்கும். இங்க நம்பர் ஆஃப் போல் 4 கொடுத்துருக்காங்க. அப்போ பேரலல் பாத் A is equal to 4 கிடைச்சிச்சு. இது வேவ் வைண்டிங்க்கு என்னவா இருக்கும்? வேவ் வைண்டிங் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்பர் ஆஃப் பேரலல் பாத் வந்து 2, A is equal to 2 சரியா. இது கான்ஸ்டன்ட். வேவ் வைண்டிங் மாற போறது இல்லை, நம்பர் ஆஃப் போலை பொறுத்து இருக்க போறது இல்லை. எப்பவுமே வேவ் வைண்டிங்க்கு நம்பர் ஆஃப் பேரலல் பாத் வந்து 2 தான் சரியா. நம்பர் ஆஃப் பேரலல் பாத் 4 இருக்கும்போது ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் வந்து 0.4 ஓம். இப்போ நம்பர் ஆஃப் பேரலல் பாத் 2 குறைச்சிட்டேன், அப்போ என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரியா. ரொம்ப சிம்பிள், நம்ம தெரிஞ்சுதான். ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல் ஆட் பண்ண டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டே இருக்கும். நம்ம தெரிஞ்சுதான், பேசிக் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல உள்ளது. ரெசிஸ்டன்ஸ் சீரியஸ் ஆட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். பேரலல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ண டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும், 2 ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து பேரலல் இருந்ததுன்னா ரிசல்டன்ட் வில் பி half. புரிஞ்சுதா? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் பேரலல் இருந்தா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ half-ஆ குறைஞ்சிரும். இப்போ என்ன இருக்கு? பேரலல் பாத் வந்து குறைஞ்சிருக்கு. பேரலல் பாத் குறைஞ்சதுன்னா 2 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. பாருங்களா, கவனிங்க. லேப் வைண்டிங்லேருந்து வேவ் வைண்டிங் மாற்றிக்குவோம். இப்போ பேரலல் பாத் வந்து 4லேருந்து 2 குறைஞ்சிருக்கு, 2 டைம்ஸ் குறைஞ்சிருக்கு. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 டைம்ஸ் கூடும். அப்போ என்ன வரும்? ரெசிஸ்டன்ஸ் 2 டைம்ஸ் கூடுச்சா என்ன வரும்? அந்த வேல்யூ 0.8 ஓம்ஸ். புரியுதா? பேரலல் பாத் குறைஞ்சதுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடும். பேரலல் பாத் கூட்டிகிட்டே இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறையும். அவ்வளோதான். இது ஆப்போசிட் ஆஃப் சீரிஸ். சீரிஸ்ல ஆட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூட்டிட்டு இருக்கும். சீரிஸ்ல குறைக்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிட்டு இருக்கும். பட் பேரலல்ல ஆப்போசிட் சரியா. 2 டைம்ஸ் பேரலல் பாத் நீங்க குறைச்சிங்கன்னா 2 டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கூடும் சரியா. ஓகே, இதான் டிசி மிஷின்ஸ்ல கான்செப்ட்ஸ் இதுதான். அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ். டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸ்ல 6 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. 6ஐயும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चंस நல்லா ரீட் பண்ணுங்க. क्वेश्चन இதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா பிரைமரி வோல்டேஜ் 110 வோல்ட், செகண்டரி வோல்டேஜ் 440 வோல்ட் கொடுத்திருக்காங்க.
கேவி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, 2.5 கேவி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் லோ வோல்டேஜ் சைடில் பார்த்தீங்கன்னா 0.06 ஓம்ஸ் அப்படின்னா லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் வந்து பெர் யூனிட் வேல்யூ என்ன வரும்? ரொம்ப சிம்பிள் தான். இந்த பெர் யூனிட் கால்குலேஷன்ஸ் வந்து நான் பவர் சிஸ்டத்தையும் படிப்போம், டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட்ஸும் படிப்போம். டிரான்ஸ்ஃபார்மர் கான்செப்ட் எதில் படிப்போம்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன் படிப்போம் இல்லையா? வோல்டேஜ் ரெகுலேஷன் கண்டுபிடிக்கும் போது பெர் யூனிட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா பெர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைனா ஓம்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஃபார்மாஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் லீக்கேஜ் ரியாக்டன்ஸ் பெர் யூனிட் கேட்டாங்கன்னா நம்ம இந்த வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கான்செப்ட் வீடியோ இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, என்ன வரும்? பெர் யூனிட் வேல்யூ என்ன வரும்? ஒரு ரியாக்டன்ஸ் பெர் யூனிட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இது பிரைமரி சைடில் எடுத்தோம்னா I1 × X1/E1. இதே செகண்டரி சைடில் எடுத்தோம்னா I2 × X2/E2. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ இது லோ வோல்டேஜ் சைடுங்க. என்னது லோ வோல்டேஜ் சைடுன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி சைடு. ஸோ நான் பிரைமரி சைடுங்கனால நான் பிரைமரி சைடு எடுத்தோம். பெர் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா யூனிட் கிடையாது. ஸோ அதனால் மேலேயும் பார்த்தீங்கன்னா வோல்ட்டில் கிடைக்கும், கீழே வோல்ட்டில் இருக்கும், கேன்சல். பெர் யூனிட் வேல்யூக்கு வந்து எப்போவுமே யூனிட் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது I1 × X1/E1. இது பெர் யூனிட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா I1 × R1/E1 அந்த மாதிரி வரும். சரியா? ஓகே, இப்போ இதில் கண்டுபிடிக்கிறதுக்கு X1 வேல்யூஸ் கிவன், I1 வேல்யூஸ், E1 வேல்யூஸ் பிரைமரி வோல்டேஜ், E1 வேல்யூ பிரைமரி வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஏன்னா பிரைமரி சைடில் எந்த ரெசிஸ்டன்ஸும் கொடுக்கல, இந்த ட்ராப்புமே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? E1 வேல்யூ பிரைமரி வோல்டேஜ் எடுத்துக்கலாம். ஸோ 110 வோல்ட். அப்போ I1 வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? I1 வேல்யூ நமக்கு பிரைமரி சைடில் உள்ள ரேட்டிங், பவர் ரேட்டிங் தெரியும், வோல்டேஜ் ரேட்டிங் தெரியும், கரண்ட் ரேட்டிங் முடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். கரண்ட் ரேட்டிங் இஸ் ஈக்குவல் டு பவர் ரேட்டிங் 2.5 × 10⁻³ டிவைட் வோல்டேஜ் ரேட்டிங் 110. ஸோ இதை சிம்பிளி பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைக்குது? கரண்ட் ரேட்டிங் 22.73 கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதில் சப்ஜெக்ட் பண்ணோம்னா எனக்கு பெர் யூனிட் ரியாக்டன்ஸ் கிடச்சிரும். சப்ஜெக்ட் பண்ணுறேன் என்ன வருது அப்படின்னா எனக்கு 0.0124 பெர் யூனிட் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 5வது கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணுங்க. சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மருக்கு இன்டியூஸ் EMF எப்படி இருக்கும்? இந்த ஃப்ளக்ஸை பொறுத்து. ஃப்ளக்ஸுக்கும் இன்டியூஸ் EMF இன்ஃபேஸாக இருக்குமா, இல்லை ஃப்ளக்ஸும் இன்டியூஸ் EMF 90° லேக்ல இருக்குமா, இல்லை இன்டியூஸ் EMF ஃப்ளக்ஸ் 90° லீட்ஸில் இருக்குமா, இல்லை ஃப்ளக்ஸும் இன்டியூஸ் EMF 180° லீட்ஸில் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். ஸோ நல்லா கவனிங்க. இன்டியூஸ் EMF இருந்தாலே நமக்கு இந்த ஃபேரடேஸ் லா படி, ஃபேரடேஸ் லா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன்ஸ் அந்த லா படி நமக்கு என்ன இருக்கும்னா இன்டியூஸ் EMFக்கும் ஃப்ளக்ஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வந்து E = d/dt -n × d/dt. இந்த -n மேக்னிடியூட். சரியா? அதை பார்க்க -n மேக்னிடியூட், t/dt இருக்கு. அப்புறம் என்ன வரும்? d/dt இருந்துன்னா லாக்ஸ் த ஃப்ளக்ஸ் பை 90°. டிரான்ஸ்ஃபார்மர்னாலே காயில் தான். நல்லா வச்சுக்கோங்க, டிரான்ஸ்ஃபார்மர்னாலே காயில் தான். காயில் போது கண்டிப்பாக அங்கே லேக்கிங் தான் இருக்கும், லேக்கிங் பை 90° இருக்கும். ஸோ இது எப்படி சார் எனக்கு t/dtனா அது லாக்ஸ் த ஃப்ளக்ஸ் பை 90° எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. நமக்கு தெரியும் ஒரு இண்டக்டருடைய பிஹேவியர் தெரியும். V = L × di/dt. இது இண்டக்டருடைய பிஹேவியர். இந்த இண்டக்டருடைய பிஹேவியர் படி வோல்டேஜ் என்னவா இருக்கும்? வோல்டேஜ் லாக்ஸ் த கரண்ட் பை 90°. அதே மாதிரி தான் இன்டியூஸ் EMF லாக்ஸ் த ஃப்ளக்ஸ் பை 90°. ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? இது ப்ரொபோஷனல். இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இல்லாமல் ப்ரொபோஷனலாக இருந்ததுன்னா இன்ஃபேஸ். V = IR அந்த மாதிரி இருந்ததுன்னா வோல்டேஜும் கரண்ட் இன்ஃபேஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட். ஸோ அதனால் 90° இருக்கும், 90° லேக் இருக்கும். இது இன்டெகிரேஷனில் இருந்ததுன்னா 90° லீட் இருக்கும். கெப்பாசிட்டர் பிஹேவியர். ஓகேவா? ஷோ அடுத்து 6வது கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஸ்காட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மரில் ஸ்காட் கனெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ஃபேஸங்கள் டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ ஸ்காட் கனெக்ஷனா என்னன்னு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸ்காட் கனெக்ஷனா என்ன அப்படின்னா இது என்ன பண்ணும்? அந்த ஸ்காட் கனெக்ஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு த்ரீ ஃபேஸை வந்து 2 சிங்கிள் ஃபேஸாக மாற்றும். இல்லை அப்படின்னா 2 சிங்கிள் ஃபேஸை வந்து 3 ஃபேஸாக மாற்றும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ஷன் படி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 3 ஃபேஸ் சப்ளை வந்து 2 சிங்கிள் ஃபேஸாக எடுத்துக்கலாம், 2 ஃபேஸ் சப்ளை எடுத்துக்கலாம். அதாவது 2 சிங்கிள் ஃபேஸ்க்கு 2 ஃபேஸ் சப்ளை எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா 2 ஃபேஸ் சப்ளை வந்து வைஸ் வர்சா 2 ஃபேஸ் சப்ளை வந்து 3 ஃபேஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி பண்ணுவோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் பற்றி இந்த மாதிரி டயக்ராம்ஸ் இருக்கும். 2 டிரான்ஸ்ஃபார்மர் இப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து டீசர்ட் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் மெயின் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. சரியா? 2 டிரான்ஸ்ஃபார்மர் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கனெக்ட் பண்ணாங்க நமக்கு என்ன கிடைக்கும்னா 3 ஃபேஸ் சப்ளைக்கு கொடுத்தோம்னா நமக்கு லோடில் கிடைக்கிறது 2 சிங்கிள் ஃபேஸ் கிடைக்கும். இல்லை நீங்கள் 2 சிங்கிள் ஃபேஸ் இந்த சைடில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஃபேஸ் இந்த சைடு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம 2 பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் வந்து 2 சிங்கிள் ஃபேஸாக மாற்றிக்கலாம், அப்படி இல்லை 2 சிங்கிள் ஃபேஸை 3 ஃபேஸாக மாற்றிக்கலாம். 2 ஃபேஸ் சப்ளைனாலே அதோட ஃபேஸங்கள் டிஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக 90° தான் இருக்கும். சரியா? எப்படின்னா 3 ஃபேஸ் சப்ளைனா கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேஸ்க்கு இடைப்பட்ட டிஃபரன்ஸ் வந்து 1 டிகிரி. பட் 2 ஃபேஸ்க்கு இருக்க போகிறது இல்லை.
இதே 180 இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபேஸ் வந்து 180 டிகிரி, இன்னொரு ஃபேஸ் வந்து 180 டிகிரி டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும்போது ரிசல்டன் வேல்யூ 0 ஆயிடும். ஸோ அந்த ஃப்ளக்ஸ் வந்து கேன்சல் ஆயிரும், அதனுடைய எஃபெக்டே இல்லாமல் போயிடும். சரி, 180 டிகிரி இருந்துச்சுன்னா அதோட எஃபெக்டே இருக்காது. ஸோ 90 டிகிரி தான் இருக்கும். இதுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொன்னீங்க அப்படின்னா நம்ம இண்டக்ஷன் மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் இருக்கு இல்லையா, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரில் 2 வைண்டிங், மெயின் வைண்டிங், ஆக்சிலரி வைண்டிங் 2 வைண்டிங் இருக்கும். 2 வைண்டிங்க்கும் இடைப்பட்ட அந்த கரண்ட் ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி. அப்படி 90 இருந்தால் தான் செல்ஃப் ஸ்டார்ட் ஆகி மோட்டர் வந்து ஓடும். நீங்கள் ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 180 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டர் வந்து ரன் ஆகாது. ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் ஒரு 90 டிகிரி இருக்கணும், அட்லீஸ்ட் 90 டிகிரி தான் ஓடும். சரியா? ஸோ 2 ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் 2 ஃபேஸ் சப்ளைனாலே ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி தான். அது கண்டிப்பாக மனசில் வச்சுக்கணும். 3 ஃபேஸ் சப்ளைனா ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 120 டிகிரி, 2 ஃபேஸ் சப்ளைனா ஃபேஸ் ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 90 டிகிரி. ஓகேவா? கண்டிப்பாக 180 இருக்காது, 0 இருக்காது. அடுத்து 7 கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, சப்ளை ஃப்ரீக்வன்சி வந்து டபுள் டைம் ஆக்கணும்னா எட்டி கரண்ட் லாஸ் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ எட்டி கரண்ட் லாஸ்க்கும் அந்த சப்ளை ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் தெரிஞ்சு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ நமக்கு தெரியும் கோர் லாஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸையும் எட்டி கரண்ட் லாஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறதா கோர் லாஸ். கோர் லாஸ்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் லாஸ், அதை வந்து 2ஆக பிரிச்சிருப்பாங்க. ஹிஸ்டரிசிஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸ் 2 பிரிச்சிருப்பாங்க. 2 ஆட் பண்ணோம்னா டோட்டல் கோர் லாஸ் என்ன கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, இதில் பிஹெச்ங்கிறது ஹிஸ்டரிசிஸ் லாஸ், பிங்கிறது எட்டி கரண்ட் லாஸ். ஓகே, அடுத்து பிஹெச் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாஸ் நீங்கள் ஏன் வைக்கணும்? ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேஹெச் இது கான்ஸ்டன்ட் இன்ட் ஃப்ரீக்வன்சி, இது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, இந்த பிஎம்ங்கிறது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இதே மாதிரி எட்டி கரண்ட் லாஸுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, கேஇங்கிறது கான்ஸ்டன்ட், எஃப் ஸ்கொயர் ஆஃப் தி சப்ளை ஃப்ரீக்வன்சி இன்டு பிஎம் ஸ்கொயர், பிஎம்ங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இந்த ஃபார்முலா யாரும் வைக்கணும். இது வந்து என்னன்னா அந்த ஃப்ரீக்வன்சியும் லாஸ்க்கும் ரிலேஷன்ஸ், ஹிஸ்டரிசிஸ் லாஸ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ், அதுமாதிரி எட்டி கரண்ட் லாஸுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ். சரி, எங்கே கேட்டிருக்கிறது எட்டி கரண்ட் லாஸ்க்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் உள்ள ரிலேஷன்ஸ் வச்சு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஆனால் மேபி ஹிஸ்டரிசிஸ் லாஸ்க்கும் ஃப்ரீக்வன்சி ஒரு ரிலேஷன் வச்சோம் ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தெரியும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஹெச்ங்கிறது ஹிஸ்டரிசிஸ் கான்ஸ்டன்ட், கேஇங்கிறது எட்டி கரண்ட் கான்ஸ்டன்ட், பிஎம்ங்கிறது மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஸோ வோல்டேஜ் எக்ஸிடேஷனும் கோர் டைமென்ஷனும் சேமாக இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி வந்து இருக்கு கான்ஸ்டன்ட் இருக்கும். சரி, மேக்ஸிமம் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கான்ஸ்டன்ட். அப்போ இது வந்து எப்படி ஈக்குவேஷன் ரீட் பண்ணிடலாமா? ஸோ K1 இந்த கான்ஸ்டன்ட் KH இன்டூ பிஎம் பவர் ஆஃப் 1.6, இதை வந்து நான் K1 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இங்கே KE இன்டூ பிஎம் ஸ்கொயர் 2 கான்ஸ்டன்ட், ஸோ அதாவது K2 எடுத்துக்கிறேன். ஏன்னா பிஎம் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ இந்த கான்ஸ்டன்ட் வந்து கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டேன். இதை சிம்பிளி பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா PH வேல்யூ பார்த்தீங்கன்னா K1 இன்டி எஃப், PE பார்த்தீங்கன்னா K2 இன்டி எஃப் ஸ்கொயர். இதில் என்ன தெரியுது? Hysteresis loss is directly proportional to the frequency. Eddy current loss is directly proportional to the square of the frequency. அப்போ என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எட்டி கரண்ட் லாஸ் வந்து என்ன ஆகும்? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது ஃப்ரீக்வன்சி 2 டைம்ஸ் கம்மி ஆச்சுன்னா எட்டி கரண்ட் லாஸ் 4 டைம்ஸ் கம்மி ஆகும். அந்த மாதிரி. சரியா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டது என்னது? ஃப்ரீக்வன்சி டபுள் ஆனால் எட்டி கரண்ட் லாஸ் என்ன ஆகும்? 4 ஆகும். ஸோ ஆப்ஷன் சி வந்து சரியான ஆன்சர்ஸ். ஓகேவா? அடுத்து 8வது கொஸ்டின்ஸ் ரொம்ப சிம்பிள். டிரான்ஸ்ஃபார்மரில் எப்போ வந்து மேக்ஸிமம் எஃபிஷியன்சி இருக்கும்? கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி டக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்ணணும். கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் லாஸ் ஈக்குவல் டு வேரியபிள் லாஸ், பிஐ இஸ் ஈக்குவல் டு பிசியூ. பிஐங்கிறது அயன் லாஸ், பிசிங்கிறது காப்பர் லாஸ். அயன் லாஸ் வந்து கான்ஸ்டன்ட் லாஸ்ன்னு சொல்லுவாங்க, காப்பர் லாஸ் வந்து வேரியபிள் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி வந்து சரியான ஆன்சர்ஸ். அடுத்த கடைசி கொஸ்டின்ஸ், இந்த வீடியோட கடைசி கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் கிடச்சிருக்கு. வோல்டேஜ் 60, கரண்ட் வந்து 10 amps, பவர் வந்து 300 watts. ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் வந்து எப்பவுமே லோ வோல்டேஜ் சைடில் தான் பண்ணுவாங்க. ஸோ லோ வோல்டேஜ் சைடில் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து 20 kVA கொடுத்துருக்காங்க, 50 Hz, பிரைமரி வோல்டேஜ் செகண்டரி வோல்டேஜ் கொடுத்தாங்க. சரியா? ரெசிஸ்டன்ஸ் இம்பிடன்ஸ் கவனிக்கணும், ரெஃபரிங் டு HV சைடு. ஓகேவா? ஸோ இதான் டயக்ராம்ஸ், இதான் டெஸ்டிங். என்ன பண்ணுறோம்? லோ வோல்டேஜ் சைடு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லோ வோல்டேஜ் சைடுங்கிறது என்னது? செகண்டரி சைடு. ஸோ செகண்டரி சைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ணுறேன்? பிரைமரி சைடில் பவர் கால்குலேட் மெஷர் பண்ணுறேன், வோல்டேஜ் மெஷர் பண்ணுறேன், கரண்ட் மெஷர் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன வரும்? இம்பிடன்ஸுங்கிறது என்ன வரும்? ஈக்குவலன்ட். ரெசிஸ்டன்ஸுங்கிறது என்ன வரும்? ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு பவர் பை ISC ஸ்கொயர். சரியா? வாட்ஸ்ங்கிறது என்ன வரும்? இந்த கிடைக்குமா? ஆர் ஈக்குவலன்ஸ் ஈக்குவல் டு பவர் பை ISC ஸ்கொயர்னா ரெசிஸ்டன்ஸ். வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுத்துருக்காங்க, 10 amps கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பண்ணுறேன், சிம்பிளி பண்ணால் 3 ohms கிடச்சிருக்கு. அப்போ ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மிச்சாச்சு. ஓகே, 3 ohms. ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் என்ன வரும்? இந்த ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் உடைய இதுலேருந்து ஈக்குவலன்ட் இம்பிடன்ஸ் பார்த்தீங்கன்னா
என்ன ஃபார்முலா V by V ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிச்சோம்னா அது இம்பிடன்ஸ். சரியா? பவர் பை ISC ஸ்கொயர் போட்டோம்னா ரெசிஸ்டன்ஸ், VAC பை ISC வோல்டேஜ் பை கரண்ட் போட்டோம்னா நமக்கு வந்து இம்பிடன்ஸ். ஸோ இங்கே VAC கொடுத்து ஷார்ட் சர்க்யூட் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 60 வோல்ட், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கொடுத்துருக்காங்க 10 ஆம்ஸ். ஸோ சப்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு 6 ஆம்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ 3 ஓம்ஸ், அடுத்து இம்பிடன்ஸ் வந்து 6 ஓம்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வந்து 7 ஆன்சர்ஸ். ஓகே, பார்ட் 1 வீடியோஸ் ஓவர். இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து உடனே கொடுக்குறேன். நம்ம சேனலில் கண்டினியூஸாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ் தேவையான மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்ட கொஸ்டின்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.